கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை. நாகர்கோவில் அருகே 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. தென்காசியிலும் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு 6000 ரூபாய் நிவாரண நிதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ரேஷன் கடைகளில் காலை மாலை என இருவேளையும் தலா 3 மணி நேரம் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அவதூறு பேசி அரசியல் செய்ய நினைப்பவர்களின் கன்னத்தில் விழுந்த அறை. தமிழ்நாடு அரசின் வெள்ள நிவாரண பணியை மத்திய அரசின் குழு பாராட்டியது பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மக்களவைக்குள் இருவர் அத்துமீறியது தீவிரமான பிரச்சனை. பின்னணி காரணத்தை காவல்துறை கண்டுபிடிக்கும் என்றும் பிரதமர் மோடி உறுதி. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பகுதியில் போதிய மழை இல்லாததால் கருகும் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள். லாரி தண்ணீர் வாங்கி பயிர்களை காப்பாற்றி வருவதாக விவசாயிகள் வேதனை. சென்னையிலிருந்து கோவைக்கு நாளை ஒரே விமானத்தில் பயணம் செய்ய உள்ள ஆளுநர் மற்றும் முதலமைச்சர். காலை 8:20 மணிக்கு விமான பயணம். சென்னை எண்ணூர் காட்டுக்குப்பம் பகுதியில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஆய்வு. ஃபைபர் படகில் சென்று ஆய்வு செய்தார். ஜனவரி 12ஆம் தேதி குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. மிக்ஜாம் புயல் மற்றும் கூடுதல் தேர்வுகளால் விடைத்தாள் திருத்த பணி தாமதமானதாக விளக்கம். ஞாயிறு விடுமுறை நாளான இன்று சபரிமலையில் தரிசனம் செய்ய 80,000 பேர் முன்பதிவு. விட்டுவிட்டு மழை பெய்தாலும் எந்த சிரமமும் இன்றி ஐயப்பனை தரிசிக்கும் பக்தர்கள். சென்னை பழவேற்காடு வரை பரவிய சிபிசிஎல் நிறுவனத்தின் எண்ணெய் கழிவுகள். பசுமை தீர்ப்பாயத்தின் காலக்கெடு இன்றுடன் முடியும் நிலையில் நாளை மறுநாளுக்குள் பணிகளை முடிக்க உயர்மட்ட குழு தீவிரம். காசி தமிழ் சங்கமத்தின் 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கன்னியாகுமரி, வாரணாசி இடையேயான எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையையும் இன்று தொடக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சுருக்கு கம்பியில் சிக்கி உயிரிழந்த சிறுத்தையின் 3 கால்கள் வெட்டப்பட்ட கொடூரம். தனிக்குழு அமைத்து விசாரணை நடத்தும் வனத்துறை. மதுரையில் ஆயுதங்களுடன் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட பாஜக நிர்வாகி கைது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு ஐயாச்சாமி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு ஐயாச்சாமி, இப்ப ஆண்டு திட்ட அட்டவணை வெளியிட வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கையாக தற்போது எழுந்திருக்கிறது. குரூப் 2க்கான ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஆண்டு திட்ட அட்டவணை குறித்த விளக்கத்தையும் அரசு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கண்டிப்பா. அதாவது இந்த ஆண்டு திட்ட அட்டவணை அப்படிங்கிறது 2012ஆம் ஆண்டு முதல் டிஎன்பிஎஸ்சியால் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை. இதுல 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்கள பிளான் பண்ணிக்கிறதுக்கு, இன்னொன்னு
வேற பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ வேற ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனோ இந்த டேட்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகாம ஒருத்தங்க ரொம்ப தெளிவா ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது உதவியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த அனுவல் பிளானர் வந்து டிசம்பர் ஆனால் பிஃபோர் அந்த 15th அப்புறம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கணும். இதுவரை வந்து என்ன அது வந்து வெளியிடப்படல. இது டிஎன்பிஎஸ்சி வந்து தானாகவே அபிஷியல் ஆர்டர்னு சொல்லப்படக்கூடிய அவங்க போட்ட ஆர்டர், அதையே வந்து என்ன அவங்க வந்து பின்பற்றல. இப்போ இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த வருஷம் வந்து குரூப் 1 நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் யாரா இருப்பாங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டா இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணாதவங்க இந்த குரூப் 1 டார்கெட் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்ப இந்த கால்வர் வராததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இது வராது, அப்ப மூவ் டு சிவில் சர்வீஸ். இந்த மாதிரி குழப்படியான ஒரு சூழல் காரணமாக அவங்களால சிவில் சர்வீஸும் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண முடியறதில்ல, இந்த டிஎன்பிஎஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ண முடியறதில்ல. அது மட்டும் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வீணா இருக்கு. இதை டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 அப்படின்னா இந்த மாதம் வந்து இந்த வருஷத்துல இந்த மாதம் கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான இதை எடுத்தாங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இட் வில் பி பெட்டர். குரூப் 2க்கான முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற அந்த செய்தி அறிக்கையிலேயே வேறு சில விளக்கங்களையும் கொடுத்திருக்காங்க. ஏன் தாமதம் குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியாகிறதுல அப்படின்றதுல அந்த விளக்கத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடியது, கடந்த ஆண்டு திட்ட அட்டவணைப்படி வெளியான தேர்வுகளில் 14 தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு, 32 தேர்வுகளோட முடிவுகள் நடப்பாண்டில் வெளியிடப்பட்ட 9 தேர்வுகளுக்கான முடிவுகள் உட்பட வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அதிகப்படியான விடைத்தாள்களை திருத்த வேண்டிய ஒரு சூழல் டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்பட்டது அப்படின்ற விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. இதை ஏற்றுக்கக்கூடிய வகையில இருக்கா, அல்லது இது கூடுதலான பணி என்றாலும் கூட அதற்கு ஏற்றார் போன்று டிஎன்பிஎஸ்சி தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா? இது முதல் விஷயம் இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் வந்து 14 வகையான தேர்வுகளை நடத்தியிருந்தாலும் அது எல்லாமே வந்து கொள்கை வகை தேர்வுகள். கொள்கை வகை தேர்வுகள் எல்லாமே வந்து ஓஎம்ஆர் ஸ்கேனிங் மிஷின்ல இது பண்ணக்கூடிய அந்த மாதிரியான எக்ஸாமினேஷன். பட் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு சொல்லப்படக்கூடிய குரூப் 1, குரூப் 2, அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரியான பணியிடங்கள் எல்லாமே வந்து ஆன் ஸ்கிரீன் எவாலுவேஷன் அப்படிங்கிறது. ஸோ பொதுவாக அப்ஜெக்டிவ் டைப் எவாலுவேஷனுக்கும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் எவாலுவேஷனுக்கும் அந்த மெத்தட் வேரி ஆகக்கூடிய பட்சத்துல வந்து இது ஓவர்லேப் ஆகுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த வரை வந்து என்ன குறைவு. அதனால இந்த காலதாமதத்தை வந்து நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ள, காலதாமதத்தை விட இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு முன்னாடியே வந்து டிஎன்பிஎஸ்சி வாலண்டியரா டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய அமைதி தான் வந்து என்ன இவ்வளவு ட்ரெண்ட் ஆனதுக்கான காரணம். ஆக்சுவலி நீங்க டிசம்பர்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே ஃபைன், எண்ட் ஆஃப் த டிசம்பர். ஆனா அதுல வந்து டிசம்பர் 1st வீக் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு புதுது இல்லை. ஆக்சுவலி வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது குரூப் 4 அதுக்கே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 year அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி வரலாற்றுல வந்து ஒரு ரொம்ப 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 வந்து என்ன ஒரு காலதாமதமான ஒரு முடிவு. இப்ப இந்த வெல்கம் அப்படிங்கறத காட்டிலும் இதுல டிஎன்பிஎஸ்சி சொல்ற மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து தாழ் 1 தகுதி தேர்வை வந்து ஒரு முறை தான் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ராசஸ் இருக்கு. இப்ப அந்த பேப்பர் 1ல யாரெல்லாம் கிளியர் பண்றாங்களோ அவங்களதான் வந்து என்ன அவங்களுடைய பேப்பர் தான் பேப்பர் 2க்கு பேப்பர் 2 எவாலுவேட் பண்ணுவாங்க. அது கம்யூனல் வைஸ் அதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. ஆனா வந்து என்ன இந்த பல்வேறு தேர்வுகளாலதான் இது தாமதமாச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டுல குரூப் 1 அண்ட் குரூப் 2 இந்த 2 எக்ஸாமினேஷனுடைய பேப்பர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் வச்சுட்டா கூட அதை வந்துட்டு 2019ல மட்டும் எப்படி டிஎன்பிஎஸ்சியால விரைவாக வெளியிட முடிஞ்சது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த விளக்கம் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்ல. இதுக்கு வந்து ஒரு கான்சர்ன் டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி செய்ய வேண்டி இருக்கு. திரு ஐயாச்சாமி, இப்போ என்ன ரிஃபார்ம்ஸ் டிஎன்பிஎஸ்சி உடனடியா செய்ய வேண்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரிஃபார்ம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்லா இஷ்யூக்குமே வந்து காரணம் டிஎன்பிஎஸ்சியினுடைய ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது. ரொம்ப சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான வழக்குகள் டிஎன்பிஎஸ்சி மீது போவதற்கான காரணம் வந்து கட் ஆஃப் எங்களுக்கு வந்து வெளிப்படையா தெரியல, எந்த அளவுகோல் வச்சு எங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது. இதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஓபன் டேட்டா பாலிசி ஒன்று அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை வந்து 2019 அனௌன்ஸ் பண்ணிட்டு 4 தேர்வுக்கு மட்டும் இது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப ரிஃபார்ம் அப்படின்னா முதல்ல இந்த கமிஷன் தேர்தல்களுடைய கோரிக்கைகளை
கனிவுக்கு வந்து கேட்கணும். ஒருத்தர் வந்து ஒரு டோல் ஃப்ரீக்கு போன் பண்ணி கேட்கிறாருன்னா இந்த மாதிரியான பிரச்சனை இதை இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லணும். அது இல்லையா, ஆக்சுவலி வந்து இந்தியாவிலேயே முதல் முறையா சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருந்தது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 2012. டிஎன்பிஎஸ்சி உடனடியாக மேற்கொள்ள வேண்டியதுல வெளிப்படைத்தன்மை என்பது மிக முக்கியம் என்ற கருத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயாச்சாமி. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு தயாராகி வருகிறது. ராஜஸ்தான் நெய், தாய்லாந்து மண், கம்போடியா மஞ்சள் ஆகியவற்றுடன் தமிழ்நாட்டு மணிகளும் விழாவை அலங்கரிக்க உள்ளன. களைகட்டும் ஏற்பாடுகள் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். அயோத்தியில் 2020 ஆண்டு ஆகஸ்ட் 5 ராமர் கோயில் கட்டுமானத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 3 ஆண்டுகளாக நடந்த கட்டுமான பணிகள் முடியும் தருவாயை எட்டியுள்ளன. ராமர் கோயிலில் அடுத்து 2024 ஜனவரி 22 குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. ராமர் கோயில் குடமுழுக்கு அதன் பக்தர்களை பொறுத்தவரையில் உணர்வு பூர்வமான தருணம் என்பதால் விழாவில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தொடங்கி அர்ச்சகர்கள், நன்கொடையாளர்கள், அரசியல்வாதிகள் என சுமார் 8000 பேருக்கு ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பில் அழைப்பிதழ் அனுப்பப்பட்டுள்ளது. அயோத்திக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக 250 கோடியில் புதிதாக ஒரு விமான நிலையமே கட்டப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் சுமார் 50,000 பேரை கையாளக்கூடிய திறனுடன் ரயில் போக்குவரத்து, 100 பேரை அழைத்து செல்லும் வகையில் சரையு நதியில் சூரிய மின்சாரத்தில் படகு போக்குவரத்து ஆகியவையும் திட்டமிடப்பட்டுள்ளது. 15,000 பேர் வரை தங்கும் வசதியுடன் கூடார நகரம், பெருந்திரளானோருக்கு உணவு வசதி என ஏற்பாடுகள் களை கட்டி வருகின்றன. நாட்டின் பல்வேறு நதிகள் மற்றும் ஆறுகளில் இருந்து புனித நீர் அனுப்பப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் சுனை தொடங்கி பிற ஆறுகளில் இருந்தும் புனித நீர் அனுப்பப்பட்டது. நாமக்கல் கலைஞர்களின் கைவண்ணத்தில் உருவான 12 ஆலய மணிகளுடன் 36 பிடி மணிகளும் அயோத்தியில் எதிரொலிக்க உள்ளன. மூலவர் பிரதிஷ்டையின் போது பூஜையில் பயன்படுத்த ராஜஸ்தானின் ஜோத்பூரிலிருந்து 650 கிலோ நெய் 5 மாட்டு வண்டிகளில் சுமார் 1200 கிலோமீட்டர் கடந்து கொண்டு செல்லப்பட்டது. இதேபோன்று பூஜைக்காக கம்போடியாவில் இருந்து மஞ்சள், தாய்லாந்தில் உள்ள அயோத்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பை வலுப்படுத்தும் வகையில் அங்கிருந்து மண்ணும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் ராஜஸ்தானில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட கற்களில் 3 ராமர் சிலைகள் செதுக்கப்பட்ட நிலையில் சிலை உருவாக்கும் பணியில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய கலைஞர்களும் பங்கேற்றுள்ளது கவனம் ஈர்த்துள்ளது. விழாவில் பங்கேற்க நடிகர்கள் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், மோகன்லால், சிரஞ்சீவி, தனுஷ் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் மற்றும் AI கேமரா பயன்படுத்தி கண்காணிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக அயோத்திக்கு செல்பவர்கள் ஜனவரி 21 முன்பாகவே சென்றுவிட வேண்டும் என்றும், விழா முடிந்து ஜனவரி 23 பிறகே சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே பயணிகளின் வசதிக்காக நாட்டின் முக்கிய நகரங்களில் இருந்து ஜனவரி 19 முதல் 100 நாட்களுக்கு 1000 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. 23 முதல் கோயில் பொதுமக்களின் பார்வைக்கும் அனுமதிக்கப்பட உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வரலாறு சுரேஷ்.